மது விற்பனையில தமிழகம் மிகப்பெரிய ஒரு சாதனையாக பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் நடந்திருக்கிறது. அப்படி என்னன்னு கேட்கறீங்களா? போன பொங்கலுக்கு, அதாவது 2024 அந்த பொங்கல்ல கிட்டத்தட்ட 678 கோடி வசூல் செஞ்சிருந்தது. ஆனா இந்த பொங்கலுக்கு, இந்த விடுமுறை காலகட்டத்தில் 726 கோடி வசூல் செய்து முன்னிலை வகிக்கிறது. அதுவும் இல்லாம அண்டை மாநிலத்தோடு ஒப்பிடும் பொழுது டிசம்பர் 31 ஜனவரி 1 இந்த புத்தாண்டு அப்போ கிட்டத்தட்ட 438 கோடியை வசூல் செய்து அண்டை மாநிலத்தை விட தமிழகம் முதலிடம் பிடித்திருக்கிறது. போன தீபாவளிக்கு அந்த காலகட்டத்தில் 430 கோடியை வசூல் செஞ்சு இந்த மாதிரி ஒரு டிஃபரண்ட்ல கிட்டத்தட்ட அதிக வருமானங்களை பெற்று வருகிறது. இப்பொழுது இந்த பொங்கலை தினத்தை ஒட்டி எந்த மாவட்டம் முதலிடம் பிடிச்சிருக்குதுன்னு தெரியுமா? திருச்சி மாவட்டம் கிட்டத்தட்ட 179 கோடி அந்த 3 நாட்கள்ல. சேலம் மாவட்டம் 2வது இடம் 151 கோடி. இப்படி வருமானம் ஈட்டக்கூடிய இந்த துறையில் ஆண்டுக்கு 45,855 கோடிகள் வருமானம் வருகிறது. இந்த வருமானத்தை வேற எந்த துறையிலாவது பெற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா மதுக்கடையை மூடுறதுக்கான வாய்ப்பு அப்படி அமையும்ல.